அனைவருக்கும் காலை வணக்கம்ப்பா. சரி, இப்போ நம்ம என்ன பயிற்சி செய்ய போகிறோம்னா பிராணாயாம பயிற்சி. என்ன பயிற்சி? இதை நாடி சுத்தி பயிற்சி அப்படிங்கிற ஒரு இதுலையும் சொல்லுவாங்க. ஓகேவா? பிராணாயாம பயிற்சிங்கிறது ஒன்று, நாடி சுத்தி பயிற்சி அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. இப்போ இந்த நாடி சுத்தி பயிற்சியில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பத்மாசனம் போட்டுக்கணும். பத்மாசனம் போட்டுக்கோங்க. பத்மாசனம் போட்டீங்களா? பத்மாசனம் போட்டாச்சா? சரி. அதுக்கப்புறம் உங்களுடைய இடது கையில் கட்டை விரல், ஆள்காட்டி விரல், இந்த 2 விரலையும் சேர்த்து வச்சு சின்முத்திரை வச்சுக்கோங்க. சின்முத்திரை வச்சாச்சா? சின்முத்திரை அப்படின்னா ஆள்காட்டி விரலும் கட்டை விரலையும் இப்படி வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் சின்முத்திரை. சின்முத்திரை வச்சாச்சா? தொடையில வச்சுக்கோ. சின்முத்திரை வச்சாச்சாப்பா? சின்முத்திரை வச்ச உடனே இப்போ உங்களுடைய வலது கை எடுத்துக்கோ. வலது கை கட்டை விரல், மோதிர விரல் தான் இந்த பிராணாயாம பயிற்சிக்கு பயன்படுத்த போகிறோம். கட்டை விரலால் வலது நாசினா அந்த வலது பக்கம் மூக்கு, அந்த வலது நாசியை அப்படியே நல்லா மூடி வச்சுக்கோங்க. கட்டை விரலால் மூடி வச்சுக்கோங்க. முடியாச்சா? அடுத்து இப்போ இந்த இடது நாசியினால மூச்சை அப்படியே உள்ள இழுங்க. அப்படியே உள்ள இழுங்க. இழுத்தாச்சா? இப்போ மோதிர விரலால இடது நாசியை முடிக்கோங்க. இப்போ மெதுவாக கட்டை விரலை எடுங்க. எடுத்துட்டு அந்த மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. வலது நாசி வழியா மூச்சை விடுங்க. சரி. அடுத்து அந்த இடது நாசியை அந்த மோதிர விரலால நல்லா அப்படியே மூடிக்கோங்க. இப்போ வலது நாசினால அப்படியே மூச்சை உள்ள இழுங்க. நல்லா இழுத்து இப்போ மாற்றி அடுத்த நாசியை மூடிட்டு அப்படியே மூச்சை வெளியே விடுங்க. இப்படியே மாற்றி இந்த மூச்சு பயிற்சியை ஒரு 10 தடவை நம்ம செய்யணும். ஒவ்வொரு யோகாசனம் நம்ம செய்கிறப்பையும் ஆரம்பிக்கிறப்பையும் ஒரு 10 தடவை செஞ்சு முடிக்கணும். அடுத்தது அந்த யோகாசனம் செஞ்சு முடிக்கிறப்பையும் ஒரு 10 தடவை நம்ம என்ன செய்யணும். அனைவருக்கும்